அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு வித் ஜெய்னா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஜெஸ்டி லெமன் டார்ட். இதற்கு தேவையான பொருட்கள், வாங்க ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் இது வெண்ணிலா எசன்ஸ், ஒரு எக் எடுத்திருக்கேன், அதில் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதில் வெண்ணிலா எசன்ஸையும் ஊற்றி திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஒரு பவுலில் மைதா, ஐசிங் சுகரையும் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் லெமனுடைய ஜெஸ்ட்டை துருவி போடுறேன். போட்ட பிறகு பட்டரையும் ஆட் பண்ணுறேன். அதில் பட்டரை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், அதை ஆட் பண்ணுறது நம்ம விரல் நுனியை வச்சே ஆட் பண்ணணும். நல்லா எல்லா பக்கமும் அது மிக்ஸ் ஆகணும். அதே நேரம் நம்ம அழுத்தியும் அதை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. விரல் நுனியாலேயே மிக்ஸ் பண்ணி இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரணும். breadcrumbs போல் இருக்கணும் பார்க்க. திரும்ப அந்த க்ரஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு, அந்த டோவை ரெடி பண்ணுறதுக்கு அந்த எக்கு அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளாக் வைஸ் மிக்ஸ் பண்ணணும். அந்த விரல் நுனியாலேயே தான் மிக்ஸ் பண்ணணும். தப்பி தவறியும் உங்கள் உள்ளங்கையை கொடுத்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த பாருங்கள், டோ ரெடி ஆகிடுச்சு. இனி இதையும் கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு மெதுவாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ண பிறகு கிளிங் ஃபிலிமை வச்சு பாருங்கள், இதை ஒரு கிளிங் ஃபிலிமில் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம உள்ளக்குள்ளே ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் சாஸ் பேனை ஏற்றிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு எக்கு, அதுக்கப்புறம் சுகர் போடுறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சுகர் மெல்ட் ஆகும். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ சுகர் மெல்ட் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பட்டர் போடுறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் லெமன் எசன்ஸ். உங்கள்கிட்ட லெமன் எசன்ஸ் இல்லாட்டா அந்த லெமனுடைய ஜஸ்ட்டே திருவி போட்டுக்கிறலாம். போட்டு திரும்பவும் அப்படி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அதனுடைய ஒரு திக்னஸ் வரும். அது வர்ற வரைக்கும், திக்காகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதம் வந்த உடனே எடுத்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். அப்புறம் அந்த டோவை எடுத்துகிட்டு நம்ம க்ரஸ்ட்டை ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த தாட் மோல்டு எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பேஸ் செப்ரேட்டாக இருக்கும். அதை உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டேன். அதில் ஆயிலை க்ரீஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலை ஒன்று போல் ப்ரஷ்ஷை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைதாவை டஸ்டிங் பண்ணிவிட்டு, நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு, அந்த டோவை ஈவனாக கட் பண்ணி எடுத்து மீதி உள்ள டோவை திரும்ப கிளிங் ஃப்ளேமை வச்சு ரேப் பண்ணிடுங்க. காஞ்சிடக்கூடாது. திரும்ப உள்ளங்கையில் மெதுவாக ரோல் பண்ணிவிட்டு இந்த ரோலிங் பின்னையும் டஸ்ட் பண்ணிக்கிறணும் மைதாவால். பண்ணிவிட்டு அழுத்தாமல் ரொம்ப மெதுவாக ரைட் அண்ட் லெஃப்ட், இது பல்லட்லேயும் நான் டஸ்டிங் பண்ணிக்கிறேன். கையால் நம்ம சப்பாத்தியெல்லாம் எடுப்போம் இல்லையா, அப்படிலாம் பண்ணிடுற மாதிரி பண்ணிடாதீங்க. தப்பி தவறி அந்த பல்லட்டை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறணும். இப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் இப்படின்னு தான் நம்ம இதை பாருங்கள், ரோல் பண்ணி இதில் டஸ்டிங் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா தின்னாக வளர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த தாட் மோல்டுக்கு பொருந்துகிற மாதிரி ஏதாவது ஒரு லிட் எடுத்து கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணி இனி அந்த மோல்டில் இதை ஃபிட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், மெதுவாக இப்படி ஃபிட் பண்ணணும். ஈவனாக எல்லா பக்கமும் அதை நீட்டாக ஃபிட் பண்ணணும். அதான் இதில் மெயின். ரொம்ப அழுத்தி அப்படிலாம் ஃபிட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணுங்கள்.
இதை எக்ஸஸாக உள்ள டோவை திரும்ப ரோலிங் பின்னை வச்சு எடுத்து விட்டுறேன். அவ்வளோந்தான். இதை நம்ம பேக் பண்ணி எடுத்த க்ரஸ்ட் ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஏர் ரிலீஸ் பண்ண டாக்கிங் பண்ணுறேன். இது வந்து ஈவனாக எல்லா பக்கமும் பண்ணணும். பாருங்கள், ஏரை ரிலீஸ் பண்ணிடணும். ஃபோர்க்கை வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, டூத் பிக்காலையும் பண்ணிக்கிறலாம். இப்படி பண்ண பிறகு எக் வாஷ் பண்ணணும். அப்படின்ட்டா நல்லா கொஞ்சம் ஷைனாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். எக் வாஷ் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பேக் ஆகும்போது அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகும் ஹீட் பட. அதனால் நம்ம உள்ளக்க அது வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லிட்டை நான் வந்து அதில் ஃபிட் பண்ணி வைக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 to 20 minutes அவ்வளோதான், பேக் ஆகிரும். பாருங்கள், இதான் ரெடி ஆகிடுச்சு. க்ரஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபில்லிங்கையும் எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. இனி நம்ம இதை ஃபில் பண்ணிட வேண்டியதான். இதை கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. பொறுமையாக நம்ம கையாளுறதுக்குள்ள பலன் அதில் இருக்குது. பைப்பிங் பேக்கில் ஃபில்லிங்கை பண்ணுறதுக்குள்ளே இதை ரெடி பண்ணுறேன். நாம் வந்து இதை வந்து ஒரு ஸ்பூனால் கூட ஃபில் பண்ணலாம். பைப்பிங் பேக்கில் தான் பண்ணணும்னு கிடையாது. அது பைப்பிங் பேக்கில் பண்ணும்போது ஒரு நீட்டாக சிந்தாமல் சிதறாமல் கையிலலாம் ஆகாமல் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கங்க. இதனுடைய டேஸ்ட்டை இன்னும் அதிகரிக்க இதில் வந்து நாங்கள் இது செய்யும் போதெல்லாம் ஸ்ட்ராபெரி வாங்கி அதையும் இதில் மேலே போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு வந்து கிடைக்கல, ஸோ நான் வந்து நட்ஸு போட்டு கார்னிஷ் பண்ணுறேன். நட்ஸு போட்டு கார்னிஷ் பண்ணி ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு கார்னிஷ் பண்ணுறேன். பாருங்கள், கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு எனக்கு அதுக்குடைய ஃபீட்பேக் கொடுங்க. இதை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.